தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 9 அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பாணியுமாயிருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை என்கின்றது. இந்த செய்தியை கொண்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, உன் தகப்பன் புத்தியை கேட்டு உன் தாயின் போதகத்தை நீ மறந்து விடாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணி அவர்களுக்கு மகிமையை செலுத்தி வாழ்ந்தாய் என்றால் அது நம்முடைய சிரசுக்கு மணிமுடியாக விளங்குமாம். நம் கழுத்துக்கு சரப்பாணி, அதாவது மாலையை, தங்க மாலையை போன்று அது நமக்கு மகிமையை சேர்க்கும் என்று இந்த நீதிமொழிகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவரை கௌரவிக்கும் போது, குறிப்பாக மன்னர்களை, அவர்களுக்கு மணிமுடி, அதாவது கிரீடம் அவர் தலையில் வைத்து கனம் கொடுப்பார்கள். அதே போன்று ஒரு மனிதனுக்கு, மனுஷிக்கு மகிமை செலுத்த, பெருமைப்படுத்த அவர்கள் கழுத்துக்கு தங்கத்தில் அணிகலன்கள் அணிவித்து அவர்களை மேன்மைப்படுத்துவார்கள். இதே போன்றுதான் நாமும் நமது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி மதித்து அவர்களுடைய அறிவுரை கேட்டு வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு அவற்றை மணிமுடியாகவும் மாலையாகவும் நாம் அணிந்து மகிழ்வது போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றென்றும் மகிழ்ச்சியுள்ள சந்ததியாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, நாம் நம் தகப்பன் தாயை மதிக்காத, அவர்களை வேதனைப்படுத்தின அந்த தருணத்திற்காக இறைவனுடன் மனமார்ந்த மன்னிப்பு கேட்போம். இன்றிலிருந்து அவர்களை கனம் பண்ணுவோம் என்று உறுதி கூறுவோம். அதன்படி கனம் பண்ணி அவர்களை மகிழ்வித்து அவர்கள் மகிழ்ச்சியில் நாமும் நம் சந்ததிகளும் வாழ்ந்து சுகித்திருப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது அது எங்கள் சிரசுக்கு மணிமுடியை போன்றும் கழுத்துக்கு மணி மாலையை போன்றும் எங்களை மேன்மைப்படுத்தும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அப்படி செய்ய முடியாமல் அவர்களை வருந்த செய்த காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து இதை கேட்ட பின்பு நாங்கள் அவர்களுக்குரிய கனத்தை, மரியாதையை செலுத்தி அவர்களை மகிழ்விப்போம். அதன் மூலம் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் உணர்ந்துவிட்டோம். அதன்படி வாழ உறுதியளிக்கின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.